தொடர்ச்சியாக இது தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு செல்வ பெருந்தகை. தற்பொழுது தாவேகவின் தலைவர் விஜய் இந்த நீட் விவகாரம் தொடர்பாக, அதாவது நீட்டிலிருந்து விலக்கு பெறுவதற்கு ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி தான் நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தீங்க. ஆனா இப்போ கேட்டா ஒன்றிய அரசு கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்றீங்க, மக்களை ஏமாற்ற பார்க்கிறதா திமுக அப்படின்னு பல்வேறு கேள்விகளை அடுக்கி சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? நோக்கம் நல்ல நோக்கமா இருந்துச்சுன்னா எது வேண்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம அறிவிக்கலாம், திட்டமிடலாம், நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யலாம். ஆனா இந்த நல்ல நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றவே விட மாட்டோம், அந்த நோக்கம் நிறைவடையக்கூடாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு நலனே ஏற்படக்கூடாது என்று ஒன்றிய அரசு நினைத்தால் இதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இதை சேது சமுத்திர திட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, தேர்தல் வாக்குறுதி கலைஞர் கொடுத்தாரு. சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வந்தாங்க, நிதி ஒதுக்குனாங்க. சேது சமுத்திர திட்ட பணிகள் 27 விழுக்காடு முடிஞ்சது. ஆனா அந்த திட்டத்தை நடத்த விட்டாங்களா? எந்த நோக்கத்திற்காக ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வராங்களோ, தென் மாவட்டம் வலிமை பெறணும், தொழில் புரட்சி ஏற்படணும், அந்த மக்களுடைய வாழ்க்கையில மேன்மை பெறணும்னு அதை செய்ய விடாம தடுத்தாங்க. அப்ப நீங்க சொன்னீங்க சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வரேன்னு, நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் நீட்டை நாங்கள் வந்தால் அதை ஒழிப்போம், நீட் தேவையில்லை என்றது தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. ஆனால் ஒன்றிய அரசு செவிசாய்க்கல. சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு ஆளுநருக்கு அனுப்புறாங்க. ஆளுநருக்குள்ள அதிகாரத்தை அவர் மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். அனுப்பாம இங்கேயே வருட கணக்கில் வச்சிருந்து இங்க திருப்பி விட்டாரு. ஆனால் என்ன நடந்தது? இதுல மாணவ மாணவிகள் தற்கொலை செய்யறாங்க. அப்போ ஒன்றிய அரசு வேடிக்கை பார்க்குது. அப்ப இந்தியா கூட்டணி தேர்தல் வாக்குறுதியில, நாடாளுமன்ற தேர்தல்ல 24ல நாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தோம்? எந்தெந்த மாநிலங்களுக்கு நீட்டு தேவையோ அவர்கள் வைத்துக் கொள்ளலாம், நீட்டு தேவையில்லை என்பவர் அதை நிராகரிக்கலாம், அது மாநில அரசின் முடிவுன்னு நாங்க சொன்னோம். ஆனா எங்களால ஆட்சி அமைக்க முடியல. மீண்டும் மோடி கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காரு. அப்போ கூட்டாட்சி தத்துவம், மாநிலங்களுடைய உரிமை, இதெல்லாம் பேச வேண்டியவர்கள் இதை பேசாம நீங்க ஏமாத்திட்டீங்க, நீங்க உண்மைக்கு புறம்பான வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னா இது எந்த விதத்துல சரி? தமிழ்நாட்டுக்கு எது தேவையோ, தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுக்கு எது சரியோ அதை முன்மொழிஞ்சிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அந்த போராட்டத்துல இருந்து இன்னும் விலகல. அதை போராடிட்டு தான். யாருக்கு எதிராக போராடுறோம்? ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுறோம். ஒன்றிய அரசை நிரூபித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு முறையும் சட்டம் இயற்றி அனுப்புறோம், உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். ஆனால் இதுக்கு தமிழ்நாட்டு நலனில் அக்கறை உள்ளவர்கள் எல்லோரும் இதை ஆதரிக்க வேண்டும், எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்கணும். ஆகையால இதை விமர்சனம் பண்ணுவதற்கோ, நீங்க சொன்னீங்க கொண்டு வரலன்றதுக்கோ எந்தவித முகாந்திரமும் ஆதாரமும் கிடையாது. எதை வேணாலும் குற்றச்சாட்டு சொல்லணும்னு சொல்றவங்க இப்படி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் மீது அக்கறை இருந்தா அவர்களும் சேர்ந்து குரல் கொடுக்கணும். இதுதான் என்னுடைய பார்வை. நன்றி. இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை.